வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். வரங்கள் கனிகள் பொழியணுமே, வல்லமையோடு வாழணுமே. வரங்கள் கனிகள் பொழியணுமே, வல்லமையோடு வாழணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். ஜெபம். பிதாவே, பிதாவே, வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக அனுப்பியருளும். தூய ஆவியே, எழுந்தருளி வாரும். உம்முடைய நம்பிக்கையாளர்களுடைய இதயங்களை நிரப்பும். அவைகளில் அன்பின் அக்கினியை மூட்டியருளும். உம்முடைய ஞான கதிர்களை வரவிடும். அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பீர். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, தந்தை கடவுளின் வாக்குறுதியான தூய ஆவியை இயேசு அன்று பெந்தகோஸ்தே நிகழ்வில் பொழிந்தருளினார். திரு அவையின் உயிராகவும் அதன் இயக்கமாகவும் வாழும் தூய ஆவியார் அருளும் கனிகளும் கொடைகளும் வரங்களும் ஏராளம். இலவசமாக தூய ஆவியார் அருளும் இவைகளை பெற்றுக்கொள்ள நாம் ஆர்வப்பட வேண்டும். ஏனெனில் அவைகளை கொண்டுதான் நாம் பெற்றுக்கொண்ட அருள் வாழ்வை இந்த உலகத்தில் வாழ முடியும். நாம் பெற்றுக்கொண்ட மீட்புக்கும் கிறிஸ்துவுக்கும் சான்று பகர முடியும். இது குறித்து இனி வரும் நாட்களில் தியானிப்போம். அன்பார்ந்தவர்களே, தொடக்க திரு அவை வாழ்வில் அருள் கொடைகள் மிகுந்த முக்கியத்துவம் பெற்றிருந்தன. 12ஆம் நூற்றாண்டிற்கு பிறகு அவை தொய்வுற்றன என்று கூறலாம். ஆயினும் 2ஆம் வத்திக்கான் சங்கம் மக்களின் ஒளி எண் 12இல் திரு அவையின் வளர்ச்சிக்கு அருங்கொடைகள் மிகவும் அவசியம் என எடுத்துரைக்கிறது. ஆகவே திருமுழுக்கு பெற்ற அனைவருமே இது பற்றி அறியவும் கொடைகள் வரங்களால் நிரம்பவும் ஆசைப்படுவோம். நாம் எல்லாம் உறுப்பாக விளங்கும் திரு அவை எனும் கிறிஸ்துவின் உடலை வளர்த்தெடுப்போம். தூய பவுல் ரோமையருக்கு, கொரிந்தியருக்கு, எபேசியருக்கு எழுதிய மடல்களில் அருள்கொடைகள் பற்றி பேசுகிறார். அவர் புது திரு அவைகளை உருவாக்கும் போதெல்லாம் இந்த ஆன்மீக கொடைகளில் அவர்கள் வளர வேண்டுமென அவர்களை ஆர்வப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அன்பு செலுத்த முயலுங்கள், ஆவியார் அருளும் கொடைகளையும் குறிப்பாக இறைவாக்குரைக்கும் கொடையையும் ஆர்வமாய் நாடுங்கள் என்று கொரிந்து நகர மக்களுக்கு அவர் கூறுகிறார். திருமுழுக்கில் நாம் ஒவ்வொருவரும் 1 அல்லது 2 அல்லது பல கொடைகளால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அவை நம்முள் புதைந்துள்ளன, ஆனால் அவை உண்மையில் நம்முள் உள்ளன. இதை தூய பவுலடியாரே குறிப்பிடுகிறார். கிறிஸ்து கொடுக்க விரும்பும் அளவுக்கு ஏற்ப நம் ஒவ்வொருவருக்கும் அருள் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த கொடைகளை நமக்கு வழங்க கடவுள் எந்த அளவுகோலும் கொள்ளவில்லை என்பதை விவிலியத்தை ஆராய்ந்தால் நாம் காணலாம். ஆண்டவருக்கு எதிரான வாழ்வு கொண்டோருக்கும் உதாரணம் தூய பவுல் அவர்களின் மனமாற்றத்தின் போது தருகிறார். பாவத்திற்கு பேர் போன கொரிந்து திரு அவை கூட பிறகு அருள் கொடைகளை அபரிமிதமாக பெற்று திகழ்வதை காண்கிறோம். அதனால் திருமுழுக்கு பெற்ற எவரும் நான் தகுதியில்லை என ஒதுங்க தேவையில்லை. மாறாக கடவுளின் இரக்கத்தின் மேல் நம்பிக்கை கொண்டு இடையராது மன்றாடி அவரை நோக்கி மனம் மாறினால் பெற்றுக்கொள்ள முடியும். திரு அவை என்பது கிறிஸ்துவின் மறையுடல். நாம் அதன் உறுப்புக்கள். உடலின் உறுப்பும் வெறுமனே இருக்க ஆண்டவர் விரும்பவில்லை. மாறாக அம்மறையுடலை வளர்க்க ஒவ்வொருவருக்கும் அவர் விரும்பியபடி சில பல கொடைகளை தந்தே உள்ளார். இது குறித்து கத்தோலிக்க திரு அவையின் மறைக்கல்வி இப்படி கூறுகிறது. தூய ஆவியார் அருளும் இக்கொடைகள் நேரிடையாகவோ மறைமுகமாகவோ திரு அவைக்கு நன்மை பயக்கின்றன. அவைகள் திரு அவையை கட்டி எழுப்பவும் மனிதர்களின் நலனுக்காகவும் உலக தேவைகளுக்காகவுமே அளிக்கப்படுகின்றன. அதாவது நற்செய்தி பணியை உயிரோட்டமாய் செய்யவும்
கிறிஸ்துவின் மறையுடலின் புனிதத்திற்காகவும் வழங்கப்படுகின்றன. ஆம், இவைகள் அனைத்தும் சுயநலனுக்காக அல்ல, திரு அவையை கட்டி எழுப்ப தனி ஆளுக்கு தரப்படுபவை. நாம் அதனை கண்டுபிடித்து அதில் வளர வேண்டும். பிறரின் கொடைகளை பார்த்து பொறாமை கொள்ள வேண்டாம். திரு அவையை கட்டி எழுப்ப யாருக்கு என்ன கொடையை கொடுத்துள்ளாரோ அதை கண்டுபிடித்து பயன்படுத்துவதே நம் கடன். அதிகம் பெற்றவன் அதிகம் கணக்கு சொல்ல வேண்டும். தனிமனித மகிமைக்காக அல்ல, திரு அவையை கட்டி எழுப்ப, நற்செய்தி அறிவிக்க எந்த கொடையை கேட்டாலும் ஆண்டவர் தாராளமாக தருகிறார். ஆண்டவர் தம் விருப்பம்போல் ஒவ்வொருவருக்கும் இவற்றை பகிர்ந்தளிக்கிறார் என்று திருத்தூதர் பவுல் கொரிந்து நகர மக்களுக்கு எழுதுகிறார். இனிவரும் நாட்களில் கொடைகளை ஒவ்வொன்றாய் பார்ப்போம். விரும்பியதை கேட்போம். பெந்தகோஸ்தே விழாவில் பெற்றுக்கொள்ள ஆர்வமாய் எதிர்நோக்கி ஜெபித்து காத்திருப்போம். ஜெபம். கொடைகளின் வள்ளலே தூய ஆவியானவரே, கோவிலுக்கு போய் வந்தால் போதும், ஏதோ இறைவார்த்தையை படித்தால் போதும், சில ஜெபங்களை சொன்னால் போதும், தேர்திருவிழாக்களை கொண்டாடினால் போதும், அதுதானே கிறிஸ்துவ வாழ்வு என வாழ்கிறோம். எங்களை மன்னியும். கிறிஸ்துவ வாழ்வு என்பது வல்லமை. அது இந்த உலகத்தையே மாற்றி அமைக்கும் புது வாழ்வு என்பதை உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதோ என்னையும் அர்ப்பணிக்கிறேன். என்னை உம் கொடைகளால், வரங்களால், கனிகளால் நிரப்பும். திரு அவையை வளர்த்தெடுக்க என்னையும் பயன்படுத்தும். ஆமேன்.